பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். நம்ம இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் ஆண்டவரை குறித்த இயேசுவானவர் பிறப்பினுடைய காரியங்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு வசனத்தை தியானிப்போம். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அங்கே அவருடைய நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு நாமம், அவர் நாமம் ஆலோசனை கர்த்தா. நம்மளுடைய தேவன் எப்படியா? ஆலோசனை கர்த்தா. அப்படின்னா என்னன்னா, ஐடியா கொடுக்கிறவர், ஆலோசனை கொடுக்கிறவர். நம்மளுடைய காரியத்திலிருந்து எப்படி தப்பிக்கணும், எப்படி செய்யணும், எப்படி நம்ம நடந்து கொள்ளணும் சொல்லிட்டு ஆலோசனை கொடுக்கிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். அவருடைய நாமமே ஆலோசனை கர்த்தா. இன்று இரவுல ஐயோ எனக்கு யாராவது ஒரு ஐடியா கொடுக்க மாட்டாங்களா? ஐயோ இந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன்? எனக்கு ஒரு ஐடியா வேணும், ஒரு ஞானம் வேணும். நான் ஏன் இவ்வளவு புத்தி கட்டவரா நடந்துக்கிறேன்? நான் என்ன எல்லாருமே முட்டாள் முட்டாள் சொல்றாங்க, அறிவியலின்னு சொல்றாங்க, நீ எல்லாம் எதுக்குமே லாய்க்கலன்னு சொல்றாங்களே. ஆண்டவரே எனக்கு ஒரு சான்ஸை கொடுங்கப்பா, எனக்கு ஒரு ஐடியாவை தாங்கப்பா, நான் எப்படியாவது இதை ஓவர் கம் பண்ணணும். என்னை யார் யார் வேஸ்ட்ன்னு சொல்றாங்களோ அவங்க கண்ணு முன்னாடி நான் நிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ கேட்டுட்டு இருந்தீங்கல்ல. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை அதுதான். அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தா. அப்போ நம்ம மற்றவங்க கிட்ட ஃபோன் பண்ணி நான் என்ன பண்றது, இந்த காரியத்துல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு மற்றவங்களுக்கு ஃபோன் பண்றதை காட்டிலும் உன்னை உருவாக்கின தேவனை நோக்கி நீ அமர்ந்துரு. அவர் ஆலோசனை கர்த்தா. ஆலோசனை கொடுக்கறதுல அவரை போல ஒரு வல்ல தேவனை பார்க்கவே முடியாது. உன்னுடைய சூழ்நிலைகள் இல்லைன்னா நீ மாட்டிக்கொண்டிருக்கிற காரியங்கள், வலைகள் எப்படி வேணுமானாலும் இருக்கட்டும், இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார் அவர் ஆலோசனை கர்த்தா. அவர் ஆலோசனை கொடுக்கிறவராகவே இருப்பார். அந்த நல்ல தேவனை நோக்கி நம்ம பார்க்கலாமா? எங்க நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, நீர் ஆலோசனை கர்த்தா என்று உங்களுடைய நாமத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் ஆலோசனை கொடுக்கறதுல வல்லவர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே பதில் கிடைக்காத ஆண்டவரே, எங்களுக்கு ஐடியா கிடைக்காத ஆண்டவரே, நாங்கள் எப்படி ஆண்டவரே முன்னேறணுன்றதுக்கான வழிவகைகள் இல்லாமல் ஆண்டவரே குழம்பி போய் ஆண்டவரே இந்த இரவுல யார் யார் அமர்ந்திருக்காங்களோ என் கர்த்தர் நீர் ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சொப்பனங்களின் மூலமாக, தரிசனங்களின் மூலமாக, ஆண்டவரே வேத வார்த்தைகளின் மூலமாக நீர் ஆலோசனை கொடுங்க ஆண்டவரே. நான் காலை எழுந்து கொள்ளும் போது என் கர்த்தர் எனக்கு பதிலை கொடுத்தார், என் கர்த்தர் எனக்கு ஆலோசனை கொடுத்தார், அவரே அதிலிருந்து என்னை விடுவிக்க என்கிற ஆண்டவரே ஒரு தைரியத்தோடு நாங்கள் எழுந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. என் கர்த்தர் இந்த இரவுல நீர் எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஆலோசனை கொடுங்க. குடும்பத்துல ஆண்டவரே பிரச்சனைக்காய் ஒரு சகோதரி நீங்க அழுது கொண்டிருக்கீங்க, நான் எப்படி சரி பண்றது தெரியல, கணவனையும் சரி பண்ண தெரியல, பிள்ளையையும் சரி பண்ண தெரியல, நான் என்ன பண்றதுன்னு அழுதுட்டு இருக்கீங்களே, ஆலோசனை கர்த்தரிடத்துல கேளுங்க. ஆலோசனை கொடுக்கிற தேவன் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அதுல இருந்து தப்பி செலுகிறதற்கான வழியையும் அவர் கொடுப்பார். அப்பா நீர் அப்படியே செய்ய போறீங்களா? அதுக்காக உங்களுக்கு நன்றி. ரட்சிப்பின் வாசனை வீச செய்ய போறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.